ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 142வது பாடல் பார்க்க போறோம். அருளிலாள் எனினும் மனத்து ஆசையால் வெருளும் நோய்விட கண்ணின் விழுங்கலால் தெருளிலா உலகில் சென்று நின்று வாழ் பொருளெல்லாம் அவள் பொன் உரு ஆயவே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அருளிலாள் எனினும் அவள் என்னிடம் கருணை இல்லாதவள் ஆயினும் மனத்து ஆசையால் என் மனத்தின் அவளிடம் உண்டான காதலால் வெருளும் நோய்விட கலக்கத்தை உண்டாக்கும் காம நோய் நீங்குமாறு கண்ணின் விழுங்கலால் தன் கண்களால் அவள் என்னை உட்கொண்டதால் தெருளிலா உலகில் தெளிவில்லாத இவ்வுலகிலே சென்று நின்று அசைவனவும் இயங்காதனவும் ஆகிய வாழ்பொருள் எல்லாம் வாழ்கிற எல்லா பொருள்களும் அவள் பொன்னுரு ஆய எனக்கு அந்த நங்கையின் பொன்மயமான வடிவமாகி விட்டன. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இது எல்லா கவிஞர்களும் காதல் வயப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். அதாவது என்னது, எனக்கு எங்க பார்த்தாலும் எனக்கு காதலி முகம் தெரிகிறா அப்படின்னு காதலன் சொல்வதும், எனக்கு எங்க பார்த்தாலும் காதலன் முகமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி தெரிகிறான் அப்படின்னு சொல்லி காதலி சொல்வதும், இது இயற்கை எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இது கம்பர் காலத்திலிருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எல்லாரும் அது பாடலாக சொன்னாலும் கவிதையாக சொன்னாலும் சரி, காட்சியாக சொன்னாலும் சரி, அப்படித்தானே சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மனசுல நிக்கக்கூடிய பாடல் அழகு நீ நடந்தால் நடை அழகு அப்படின்னு பாட்ஷால வரக்கூடிய இதுல எப்படி காட்சிப்படுத்திருப்பாங்க. எங்க பார்த்தாலும் ரஜினி தான், யார பார்த்தாலும் ரஜினி தெரியற மாதிரி, ரஜினிகாந்த் தெரியற மாதிரி செஞ்சிருப்பாங்கல்ல. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். அதுக்காக அந்த உதாரணத்தை சொன்னேன். அது இல்லாம எல்லா படத்துலயும் அப்படித்தான் வரும். கம்பர் இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு, ராமனுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் சீதையை பாக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்க எல்லாரும் சொல்ற கவிதை தான். ஆனா இங்க கம்பர் தனிச்சிறப்போட என்னென்னலாம் சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் விஷயம், அருளிலாள் அப்படின்னு சீதையை ராமன் சொல்வதாக சொல்கிறாள். பொதுவாகவே தெய்வங்கள் நம்ம லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி இவங்க எல்லாருமே அருள் முழுக்க அருள் வடிவம் அப்படின்னு சொல்றவங்களை போய் இங்க போன பாட்டுலதான் லட்சுமி தேவியாக இருப்பாளோ அப்படின்லாம் ராமன் சொல்லிட்டு இந்த பாட்டுல அருளிலாள்னு சொல்றாரே ராமர் அப்படின்னு நம்ம கேட்டா அதுக்கு என்ன நயம்னா, தனக்கு இருக்கக்கூடிய காம நோய் வந்திருக்கு. ஆனா அதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் என்னை தழுவாமல் அவள் எங்கேயோ தள்ளி இருக்காளே, அப்படி என்னை வருத்துகிறாளே, அந்த என்ன சொல்றது, துன்பத்தை தந்து இன்னும் அதற்கு தீர்வு மருந்து இன்னும் கொடுக்கலையே அப்படிங்கிற பொருள்ல தான் இங்க அருளிலாள் அப்படின்னு சீதையை ராமன் சொல்கிறான். அது முதல் விஷயம். அடுத்தது, மனத்து ஆசையால் வெருளும் நோய்விட கண்ணின் விழுங்கலால். இந்த இடத்துல என்னை பார்த்த பார்வையிலேயே விழுங்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்பேற்பட்ட பார்வையாக உள்ளது. அதை ராமனால மறக்கவே முடியல அவளை. அப்பேற்பட்ட பார்வை நோக்கமாக இருந்தது. வெருளும் நோய்விட, இந்த இடத்துல வெருளுதல் அப்படின்னா கலங்குதல் அப்படிங்கிற அர்த்தம். தனக்கு கலக்கத்தை உண்டாக்கக்கூடிய காம நோய் நீங்குமாறு அவள் அவள் முழுவதுமாக உட்கொண்டாள். விழுங்கிறது அப்படியே முழுசா ஸ்வாலோ அப்படின்னா அதன் அர்த்தம், முழுவதுமாக உள்ளே தள்ளுவது. அந்த மாதிரி பார்வையால் என்னை உட்கொண்டு விட்டாள் அப்படின்னு அடுத்தது சொல்றாரு. தெருளிலா உலகில், இந்த இடத்துல தெருளுதல் அப்படின்னா தெளிவில்லாத தன்மை. என்னென்ன பொருள் எல்லாம் பார்க்கும் பொழுது ராமனுக்கு அப்படி இருக்கு அப்படின்னா, சென்று நின்று வாழ் பொருள் எல்லாம். எப்பவுமே நான் சொல்றது வழக்கம் தான். இந்த மாதிரி பல சொற்கள் உலகத்தை குறிக்கிறதுக்கு கம்பர் பயன்படுத்தி இருக்காரு. சர அச்சர அப்படின்னு நான் கூட சில பாடல், எந்த பாடல்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நம்ம அண்ட சராசரம் அப்படின்னு ஏன் சராச்சரம் அப்படின்னு சொல்றோம்னா, சரம் அச்சரம். சரம்னா அசையக்கூடிய பொருள், அச்சரம்னா அசையாத பொருள். தாவர சங்கமம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நிற்கும் பொருள் அசையும் பொருள்னு. அத பல விதமாக கம்பர் சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே போன பாடல்ல தாமரைக்கு சொன்ன உதாரணம் தான். நமக்கு தெரியக்கூடியது நிற்கும் பொருள் அசையும் பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். அதையே இவர் பலவிதமான சொற்கள் கொண்டு அதே சராச்சரத்தை விளக்குறாரு. அந்த மாதிரி இந்த பாடல்ல சென்று நின்று சென்று நின்று ரெண்டே வார்த்தை தான். செல்லக்கூடிய உயிர், நிற்கக்கூடிய உயிர், இப்படியாக எல்லா உயிரினங்கள் வாழ் பொருள் எல்லாம்
எல்லா பொருளையும் பார்க்கும் பொழுது சீதை தான் தெரிகிறாள் அப்படின்னு சொல்றாரு. இதுல மற்ற கவிஞர்களுக்கும் கம்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பார்க்கிற இடம் பூரா என்னுடைய காதலி உருவம் தான் தெரியுது அப்படின்னு அல்லது காதலன் உருவம் தான் தெரியுது அப்படின்னு மட்டும் தானே நம்ம சொல்லுவோம். ஆனா கம்பர் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாரு, அவள் பொன்னுரு ஆயவே அப்படின்னு. எனக்கு பாக்குற இடம் பூரா சீதை தெரியுறா அப்படின்னு சொல்லலாம், எனக்கு பாக்குற இடம் பூரா என்னுடைய காதலி தெரியுறான்னு சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, பொன்மயமான வடிவம் தெரிகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய அதாவது சீதை பொன் போன்றவள் அப்படின்னு முன்னாடியே பொன்பாவை உருக்கிற மாதிரி அவள் துன்பப்பட்டாள், காம நோயினால் துன்பப்பட்டாள்லாம் முன்னாடி கம்பராமாயண பாடல்ல பார்த்தோம்ல. அதனை தொடர்ந்து இங்க சொல்லும் பொழுதும் சீதைன்னு சொல்லாம பொன்னுரு அப்படின்னு சொல்றாரு. ஆக சீதையின் திருமேனி உருக்கிய பொன்னின் நிறத்தை போன்றவள் அப்படிங்கறதுனாலதான் பொன்னுரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அருளிலாள் எனினும் மனத்து ஆசையால் வெருளும் நோய்விட கண்ணின் விழுங்கலால் தெருளிலா உலகில் சென்று நின்று வாழ் பொருள் எல்லாம் அவள் பொன்னுரு ஆயவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.